ஹாய் டியர்ஸ், நான் தான் உங்கள் காய் அன்பு கார்ட்டூனோட அட்மின். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் வந்திருக்கேன், அப்புறம் நம்ம டிபிலையும் நம்மளை தான் வச்சுருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஓகே டியர்ஸ், இப்போ நாங்கள் எதுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி வரோம் அப்படிங்கிறது நான் பெருசாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, அதை வச்சு நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கணும், வீடியோக்கு நடுவில் நாங்கள் வந்து பேசுகிற மாதிரி கொடுக்கணும்னு 1.5 month முன்னாடியே, அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்களே தித்திக்குதே சீரீஸ் போட்டுட்டு இருந்தாங்களா, பட்டு மாமா கார்ட்டூன் சேனல், அவங்க சேனல் ஃபஸ்ட்டு போனது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போச்சு. அவங்க சேனல் போகும்போதே நாங்கள் இதை டிசைட் பண்ணோம். இது சொல்யூஷனான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது, பட் இது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிகிட்டே இருந்த டைமில் மற்ற சேனல்ஸ் எல்லாம் அது வந்து கடகடன்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எடுக்கணும் நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் எனக்கு டைம் இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலே நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும்னுட்டு, இப்போவும் நாங்கள் எப்படியோ தோண்டி தொலைங்கி இன்றைக்கி நான் வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் நான். ஓகே டியர்ஸ், அப்புறமேட்டு இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? 2-3 நாளாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் இப்போ தான் ஒரு நேற்று நைட்டு கொஞ்சமாக தான் பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் என்னால் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்க முடியல. ராதே மனதில் சீரீஸ் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசிடுவோம். அந்த சீரீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராதாவோட அந்த கேரக்டருக்கு யார் பேரு, கிருஷ்ணாவா கிருஷ்ணா அப்படின்னு கேட்டிங்களா? எஸ், அதுதான் ஸ்டோரியே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம சீரீஸை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இவங்களுக்கு யார் பேருன்னுட்டு. ஓகேங்களா? ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே இந்த டவுட்ஸை மட்டும்தான் கேட்டிருந்தீங்க. ஸ்டோரியை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்றைக்கி வந்து பிரியமானவள் சீரீஸ் போட்டிருக்கேன். சீரீஸை பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க டியர்ஸ். அப்புறம் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே, முக்கியமான டே. அது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். மதி பாத்ரூம் போகணும்னு போனா இன்னும் ஆளை காணுமேங்க. நான் வேணா போய் பார்த்துட்டுமா? இருமா, மதி வராளான்னு பார்ப்போம். இல்லைன்னா நான் போகிறேன். சரிங்க. சுகந்தி, உனக்கு என்ன பார்த்தா கோவமா வரல? என்னங்க, நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? என்ன சுகந்தி, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறேன். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கோம்னா இதுக்கு முழுக்க நான் மட்டும் தான் நம்ம காரணம். உன்னையும் மதியும் இந்த இடத்துல இப்படி நான் உட்கார வைப்பேன்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்த்தது இல்லம்மா. இப்ப எதுக்குங்க அதை பத்தி நினைச்சுக்கிட்டேன் உங்களை நீங்களே வருத்துக்கிறீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு நீங்க மட்டும் எப்படிங்க காரணமாக முடியும்? என்னம்மா பேசுற? நான் மட்டும்தான் இதுக்கு காரணமே. உன்னையும் என் மதிக்கிட்டையும் இன்னைக்கு இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல படுக்க கூட இடம் இல்லாம ஒண்டிக்கிட்டு ஒதுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு வயசு பொண்ணு இந்த மாதிரி இடத்துல அது ஒரு ராத்திரி நேரத்தில் வச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் வலிக்குது தெரியுமா? இவ்வளோத்துக்கு யார் காரணம்? நான் மட்டும் தானே? நான் பண்ண ஒரு முட்டாள்தனம் தானே? நண்பன்னு நம்பிட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த ஒரு பெரிய முட்டாள்தனம் தானே. நான் படிச்ச முட்டாள் தான். நான் பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கடைசியில் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நடுத்தரில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேனே. இதெல்லாம் பார்க்கும்போது நான் பெரிய முட்டாள்தனமா? என்னால தானே இன்னைக்கு நீங்க 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? என்னங்க, அந்த ஊரை விட்டு வரும்போது நம்ம எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு வந்துடும். நீங்க பாருங்க, இனிமே நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இப்படி சும்மா நினைச்சிட்டு உங்களை நீங்க வருத்திட்டு இருக்காதீங்க. நீங்க பாருங்க, நடந்துருச்சு. இதுக்கு யாருமே காரணம் கிடையாது. நண்பன் நீங்க நம்பினதுங்க தப்பா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நண்பன் நீங்க நம்பினது அவர் யூஸ் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா, அதுதாங்க தப்பு. விடுங்க, பார்த்துக்கலாம். நீ எவ்வளவோ எனக்கு படிச்சு சொன்ன, ஆனா எந்த இடத்துல உன் பேச்சை நான் காது கொடுத்து கூட கேட்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நீ சொன்னதை கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை இல்லைல்ல. உன் மதிக்குட்டியும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்க மாட்டேன்மா. நடந்து முடிஞ்சு போச்சு, அதை நம்ம இன்னும் போய் மாற்ற முடியாது. திரும்ப அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க. விடுங்க, மதி வேற இன்னும் ஆளை கண்ணுமே நான் தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடா முடிஞ்சு போன கதையே நம்ம கலரிட்டு இருக்கீங்க. விடுங்க, முதல்ல நாளைக்கு ஒரு வீட்டை பார்க்கணுங்க. நாளைக்கு எப்படியாவது ஒரு வீட்டை பாருங்க. வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படி பஸ் ஸ்டாண்ட்லாம் தங்கக்கூடாதுங்க. இன்னைக்கு ராத்திரி பொழுது எப்படி ஓடுமோன்னு என் மனசு பக்கம் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் சுத்தி முத்தி பார்த்தா அங்கங்க குடிச்சிக்கிட்டு கும்மால் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வயசு பொண்ணை வச்சுட்டு நிற்கிறோமேனு என்னால எதுவும் பண்ண முடியலங்க. புரியுது சுகந்தி, நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வீட்டை பார்த்துருவோம். நாளைக்கு நாள்லாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்க மாட்டோம். கண்டிப்பா ஒரு வீட்டில் தான் இருப்போம். நான் இருக்கேன். கண்டிப்பா வீட்டை பார்த்து உங்க 2 பேரும் அந்த வீட்டில் உட்கார வைப்பேன். சுகந்தி, இதுக்கப்புறமே என்ன நம்புவியம்மா? என்னங்க கேள்வி இதெல்லாம்? இப்ப இல்லைங்க, எப்பவுமே சரி, நானும் சரி, மதிக்குட்டியும் சரி, உங்க ஒருத்தர் மட்டும் தாங்க நம்பிட்டு இருக்கோம். நீங்க தான் நம்ம வீட்டோட தூணு. அப்படி இருக்கும்போது இப்படிலாம் பேசாதீங்க. நம்ம குடும்பத்தோட தூணு நீங்க மட்டும் தாங்க. இவ்வளவு நாள் எங்களை தாங்கணுங்க, இதுக்கப்புறமா எங்களை தாங்குவீங்க. அம்மா, மதிமா எங்கம்மா போன?
ஏற்கனவே உன்னை இப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கேன், நானும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன்டி. நீ வேற நேரம் கலை தெரியாம அங்க போறேன் இங்க போறேன்னு இந்த நேரத்துல ஒரு வயசு பொண்ணு எங்கடி போயிட்டு வரேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் சரி உன்னை என்னையும் அப்பாவையும் கூட கூட்டிட்டு போகணும். இப்படி தனியாக போயிட்டு இருக்காத. அம்மாவால எதையும் தாங்கிக்க முடியாதுடி. ஏற்கனவே நிறைய பட்டுட்டேன்டி. இதுக்கப்புறமா அம்மாவால எதுவும் தாங்க முடியாதுடி. அம்மா, எதுக்குமா இப்பவும் என்ன நினைச்சு பயந்துட்டு இருக்கேன்? நான் இப்ப மதியை நினைச்சு இனி நீங்க பயப்படவே கூடாது. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே மதி பார்த்துப்பேன். மதிமா, அம்மாவோட பயமும் நியாயமானதெல்லாம். இந்த ராத்திரி நேரத்துல நீ தனியா போனா அம்மா பயந்துதான் இருப்பா. அவ ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கான். மேலும் மேலும் நம்ம அவளை சோதிக்கக்கூடாது, பாத்துக்க. அப்பா புரியுதுப்பா, நீங்க எதுவும் சாப்பிடவே இல்லை, தண்ணியும் இல்லைன்னா எப்படி? அதான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரலாமேன்னு போனேன். நான் போன இடத்துல என்னம்மா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டியா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டியா? இல்லை அம்மா கூட வருமா? அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா. என்ன மதிமா? அப்பா நமக்கு வீடு கிடைச்சிச்சுப்பா. மதி, என்னம்மா சொல்ற? மதி, வீடு கிடைச்சிச்சா? எப்போமா? நாளைக்கு காலையில போறோமா? ஐயா அப்பா, நாளைக்கு காலையிலலாம் இல்லப்பா, இப்பவே போறோம். இப்பவே நமக்கு வீடு ரெடியா இருக்குப்பா. அடி என்னடி பேசிட்டு இருக்க மதிமா? என்ன ஏதாவது கனவு கண்டியா என்ன? இந்த நேரத்துல நமக்கு வீடு யார் தராங்க? இல்ல யாராவது ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லி நம்மளை கூட்டிட்டு போயிட போறாங்கம்மா. மா ஏம்மா இவ்வளவு தூரம் நம்ம அடிபட்டோம், மறுபடியும் நான் போய் விழுவேனா? எல்லாம் தீர விசாரிச்சிட்டமா. மதிமா, அம்மா வீடு, நீ விஷயத்த சொல்லு. வீடு எங்க? அதுவும் இந்த நேரத்துல நமக்கு ஓகே இருக்குமா? யார் வீடு இருக்குன்னு சொன்னது சொல்லுமா. அப்பா வேற யாரும் இல்லப்பா, இதோ இவங்களோட வீட்டுல தான் இப்ப நம்ம போய் ஸ்டே பண்ண போறோம். மதிமா, என்னம்மா போலீஸ் வந்திருக்காங்க? என்னடி என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாடி? ஏதாவது சொல்லடி. மதிக்குட்டி, என்னம்மா என்னாச்சு? இதுக்கு இவங்க வந்திருக்காங்க, உன்னை ஏதாவது கேட்டாங்களா? சார் ராஜா சார். சொல்லுங்க கோபால் சார். இவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய இடத்து ஆளுங்க மாதிரி இருக்காங்க சார். அவர் பார்த்தீங்களா? அவர் பார்த்தாலே ஏதோ பெரிய இடத்து ஆளு மாதிரி இருக்காரு. ஆனா இவங்க ஏன் சார் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வீடு கிடைக்காம? எனக்கு ஒன்றும் புரியலையே சார். ஆமா கோபால், நானும் பார்த்து தான் கேஸ் பண்ணிட்டேன். ஏதோ பெரிய பிரச்சனை தான் நினைக்கிறேன். சரி, அந்த பொண்ணு தான் முன்னாடி சொல்லிடுச்சு, நம்ம அவளை பத்தி எதுவும் கேட்கக்கூடாது, அவள் பேக்ரவுண்ட் என்ன ஏது எதையும் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே. கோபால் விடுங்க, விட்டு பிடிப்போம். இப்போதைக்கு அவள் போக்குக்கே போவோம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், விடுங்க. சரிங்க சார். இல்லை சார், நான் வேற சும்மா இல்லாமல் உங்கள் வீட்டில் வாடகை கேட்கலாம்னு சொல்லிட்டேன்னா அதான் எனக்கு கொஞ்சம். கோபால், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, என்னால் அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சார், உங்களை ஏமாத்திட்டு தெருமனையை கூட தாண்ட முடியாது. ஆனால் அதுக்காக இவங்க ஏமாத்துறவங்கன்னு சொல்ல வரலாம். என்னமோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது சார். ஆமாம் கோபால். சரி பார்ப்போம். இவங்களை பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்கு. முதல்ல இவங்களாம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இவ்வளோ பெரிய இடத்த ஆளுங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் இதெல்லாம் நினைக்கும் போது அப்பா வேதனை உச்சமாக இருக்கு. அதனால முதல்ல இவங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடணும். ஆமாம் சார், கண்டிப்பாக. சரிங்க சார், நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா? நான் இங்கே இருக்கட்டுமா? கோபால், எங்கள் அம்மா பற்றி தெரியும்ல, ஒழுங்காக கூட வாங்க. நீங்கள் வந்தால் தான் சமாளிக்க முடியும். தனியாக என்னால் மட்டும் சமாளிக்க முடியாது, வந்துருங்க. சார் அது ரெண்டு பேருமே வந்துட்டா இங்கே ரோந்து யார் பார்க்கறது? நான் இங்கே இருக்கேன் சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார். கோபால், அதுக்கெல்லாம் ஆள் நான் போட்டுட்டேன், ஒழுங்காக வாங்க. என்ன தனியாக கோத்துட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஐடியா கொடுத்தது நீங்கள் தானே? வாங்க. மதிக்குட்டி, என்னம்மா கேட்டுகிட்டே இருக்கேன், அமைதியாக இருக்கேன், என்னாச்சுமா? சார் ஒரு நிமிஷம், நடந்தது என்னன்னு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். மதிமா, என்னடி என்னமா சொல்றாரு அவரு? உனக்கு எதுவும் ஆகலனா? அவர் சொல்றது முழுசா கேட்டியா இல்லையா? அதான் அதுக்குள்ள அவர் வந்துட்டாருல, அந்த ரெண்டு பொறுக்கி பசங்களையும் ஹராஸ் பண்ணிட்டாங்கம்மா. எனக்கெல்லாம் எதுவும் ஆகல. மதிமா, நீ அவங்களை அடிச்சிடலாம் சார். உங்கள் பொண்ணு அவங்கள அடிக்கலாம், தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க. வெரி குட் மதிமா, இப்படிதான் போல்டாக இருக்கணும். இன்னொரு தடவை அவனுங்க வந்தானுங்க வச்சே பார்க்காத. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, ஆவதை நான் பார்த்துக்கிறேன். அது சார், பொண்ணு ஏற்கனவே ஈட்டி மாதிரி ஷார்ப்பாக தான் இருக்கான், இவர் இன்னும் ஷார்ப் பண்ணி விடுறாரு. இவர் இப்படி இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு நினைக்கிறேன். சார் கிளம்பலாமா? ரொம்ப நேரம் ஆகுது. போகலாம் சார். ஆனால் இந்த டைமுக்கு ஏதாவது பஸ் இருக்கா? சார் என் பேர் ராஜா, நீங்கள் ராஜானே கூப்பிடலாம். இவ்வளோ பெரியவர் என்ன போய் சார்னு கூப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படிலாம் கூப்பிடாதீங்க சார். அப்புறம் பஸ்ஸுக்கெலாம் வேண்டாம், வாங்க நம்ம ஜீப்லேயே கிளம்பலாம். அப்பா அதான் சொல்கிறேங்களப்பா, வாங்கப்பா. நம்ம இங்கே இருந்து நேரத்தை கடத்த வேணாம், வாங்க. நீங்கள் வேறு கொஞ்சம் நேரம் கூட படுக்கலாம், அங்கே போனால் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்களா? வாங்கப்பா. அம்மா எழுந்துமா, இன்னும் உட்காந்துட்டே இருக்கேன், எழுந்து வா. மதிமா, யார் எவன்னு தெரியாம. மேடம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும்.
நீங்கள் யார்கிட்ட போய் உதவின்னு கேட்டாலும் அவங்க உங்களுக்கு முகம் தெரியாதவங்க தான் இருப்பாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். அந்த ஒருத்தர் நானா நினச்சிக்கோங்களேன். வாங்க, ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆயிடுச்சு, வாங்க. மா அவர் சொல்றது கரெக்ட் தான். நம்ம இப்ப போய் யார்கிட்ட உதவி கேட்டாலும் அவங்க நமக்கு யார் எவருன்னு தெரியாதுமா. ஏன்னா நம்ம இந்த ஊருக்கே புதுசு. அப்படின்னும் போது நம்ம யார்கிட்டயாவது ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்டுதானே ஆகணும். இவர் போலீஸ்மா, நம்பலாம். உதவிக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் தரேன்னு சொல்லியிருக்காருமா. அது போவி, இப்போ இன்னும் அந்த ஐடியா விடலையும் எப்போ? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு மதிக்குட்டி, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். என் பொண்ணை நம்பி நானும் என் பொண்டாட்டியே வருவோம். சரி வாங்க போகலாம். கோபால், அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்க சார், நீங்கள் போங்க சார். அப்பா அம்மா வாங்க போலாம். பேக்ல எங்க வச்சிருக்கீங்க? சரிம்மா, இதோ இங்க தான் வச்சிருக்கேன். இரு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா கொடு, நான் எடுத்துட்டு போறேன். அண்ணா எங்க நாவா? எங்க அந்த ஷர்மி? அவளை சும்மா விட்டுட்டு வந்தா? ஆமா சீனியர். எங்க சீனியராவா? அவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா அவளை நானே கொண்டு குடி தோண்டி புதைச்சிருவேன் நானு. எவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கான். இவ்வளவு நாள் ஸ்ரீயை திட்டம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தான். இன்னைக்கு ஊரை விட்டு அனுப்பணும் நான் உங்களுக்கு இவ்வளவு திட்டம் பண்ணிருக்கா அவ. அவளால சும்மா விடக்கூடாது சீனியர். எங்க சீனியராவா? ஏ பர்வீன், சுபி, நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நானே சீனியரை சமாதானப்படுத்தி இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு இருந்தா இவரே அந்த ஷர்மியை கொண்டுட்டு இருப்பாரு. இவர் அடிச்சு சாவடிச்சிருப்பாரு. நான் தான் எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். ஏன் சிவா இப்படி பண்ண? அவளால கொன்னுட்டு இருக்கணும். உயிரோட விட்டு வைக்க கூடாது. இப்படிப்பட்ட வேஷ ஜந்துவ உயிரோட விட்டு வைக்க கூடாது. ஆமா சிவா, சீனியர் விட்டா என்ன, நாங்க விடுற மாதிரி இல்ல. நீ வழிய விடு, அவ உள்ளதானே இருக்கான். ஏ சுபி வாடி, நம்ம ரெண்டு பேரும் போய் இன்னைக்கு அவளை உண்டெல்லாம் நாக்கணும். சிவா வழிய விடு. ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஆல்ரெடி சீனியர் அடிச்ச அடியிலேயே அவ எழுந்திருக்க முடியாம கீழே விழுந்து கிடக்கா. இப்ப நீங்க போய் அடிச்சீங்கன்னா செத்த பணத்தை அடிக்கிறதுக்கு சமம். அவ எப்பயும் செத்து போயிட்டான். அவளை போய் அடிச்சா பணத்தை அடிக்கிறதுக்கு தான் சமம். இவ்வளவு ஒரு அசிங்கத்தை சுமந்துக்கிட்டு வேண்டாம், விடுங்க. நீங்களும் போயிட்டு அவளை தொட்டு உங்களை பாவமாக்கிக்காதீங்க. என்ன சிவா பேசிட்டு இருக்கா? எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கா அவ. அவள பர்வீன், ஸ்ரீயை ஊரை விட்டு போக சொன்னது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுக்கே நீங்க இவ்வளவு கொதிக்கிறீங்க. அவ வேற ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கான். இது எனக்கே தெரியாது. இப்பதான் சீனியர் சொல்லி சொல்லி அவளை அடிக்கும் போதுதான் நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ச்சே, இவ்வளோ பொம்பளையா? ஒன்று ஜென்மத்துக்கு அசிங்கத்தை சேர்க்கறதுக்கு வந்திருக்கவா? சிவா நீ என்ன சொல்ற? அப்படி என்ன ஆச்சு? அண்ணா என்னண்ணா என்ன சொல்றா சிவா? அதானே என்ன சிவா சொல்ற? சீனியர் உங்களுக்கு ஒன்றும் புரியலையே. சீனியர் கிட்ட கேட்காதீங்க, அவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அவர் அமைதியா இருந்ததே பெரிய விஷயம். இப்போ ஸ்ரீ ஊரை விட்டு போனதை தாங்க முடியாம தான் இவ்வளோ இந்த பாடுபடுத்திருக்காரு. ஆனா இவெல்லாம் ச்சே, அவ என்ன வேலை பண்ணா தெரியுமா? நம்ம எல்லாம் டூருக்கு போனோம்ல, ஆமா டூருக்கு போன இடத்துல சீனியருக்கு ஜூஸ்ல என்னத்தையே கலந்து கொடுத்து சீனியர் கூட ஒன்னா இருக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம். அடச்சி, இவெல்லாம் ஒரு பொண்ணா? இவ்வளவு கேடு கட்டவளா? நான் நினைச்சேன் அன்னைக்கு இவ தனியா சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே என்னமோ எனக்கு தப்பா தோணுச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு செயலை பண்ண இருந்தாளா? ஏன் இவ இப்படியெல்லாம் இருக்கா? ச்சே அண்ணா, நல்ல வேலை நான் இவ்வளவு பிரேக்கப் பண்ணிட்டேன். இல்லைன்னா இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணு ஏன் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா ஐயோ நம்ம குடும்பத்தையும் உள்ள இல்லைன்னு ஆக்கிட்டு இருப்பானா? அண்ணா இதுல இருந்து உனக்கு புரியுதா? ஸ்ரீ உன்னை உண்மையை காதலிச்சிட்டு இருக்கான். அதனாலதான் உன்னை வேற தப்பான பாதைக்கு போக விடாம அவ காதல் உன்னை திரும்பியும் அவகிட்டே கொண்டு போய் சேர்த்திருக்கணும். ஆமா சுபி, நீ சொல்றது உண்மை. ஸ்ரீ உண்மையா விரும்பியிருக்கான். அவ என்ன எந்த அளவுக்கு விரும்பியிருக்கான்னு என்னால் ஒரு கட்டத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. நல்ல வேலை சீனியர், ஒரு தப்பான பாதையில போக இருந்த நீங்க நல்ல வேலை ஸ்ரீயோட காதலால நல்ல பாதைக்கு வந்துட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆமா பர்வி, என் ஸ்ரீ இப்போ எங்க இருக்கான்னு தெரியலையே. அவர் நினைச்சாலும் சீனியர், எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீ ஏதாவது பக்கத்து ஊருக்கு அந்த மாதிரி போயிருக்கலாம்ல. நம்ம ஏன் அங்கே போய் தேடக்கூடாது? இல்லை சிவா, ஸ்ரீ எங்கே போயிருப்பான்னு கண்டிப்பாக கார்த்திக்கு தெரியும். கார்த்திக் விஷயம் தெரியாமல் இருக்காது. அவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்னை பார்க்கவும் வரல, என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணலாம். நான் ஃபோன் பண்ணாலும் அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அப்போ ஸ்ரீ எங்கே இருப்பான்னு கண்டிப்பாக கார்த்திக்கு தெரியும். முதல்ல நான் கார்த்திகை போய் பார்க்குறேன். கரெக்டு சீனியர், நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் தான். ஆமாம் சீனியர், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கார்த்திக் சீனியரை பாருங்க. சிவா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சீனியர், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண சுபியும் பார்வீனும் கொஞ்சம் வீட்டில் கூட்டி போய் ட்ராப் பண்ணிடுறேன். நான் கார்த்திக் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீனியர் இவங்கள நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் போய் கார்த்திக் சீனியரை பார்த்துக்கிட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்க,
எப்படியும் காலைல வந்துருவாருண்ணா. எக்ஸாம் தானே நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அவர் லீவ் போட மாட்டாரு. காலையில வந்துருவாருண்ணா. அப்ப பார்க்கலாம்ல. இல்ல சிவா, அவன் என் பக்கத்துல இல்லாதது நான் ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்றேன். அவனை நான் முதல்ல பார்க்கணும். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். அவனை நான் பார்த்துட்டேன்னா போதும், கண்டிப்பா என் ஸ்ரீயும் கிடைச்சிருவான். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவனை அப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சிவா, நீ இவங்க 2 பேரும் கூட்டிட்டு கிளம்பு. நான் கார்த்திக் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணா நானும் வரேண்ணா. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கண்ணா. ப்ளீஸ் வேணான்னு மட்டும் சொல்லிடாதண்ணா. சுபி, சீனியர் சொல்றதுதானே கரெக்டு. ரொம்ப டைம் ஆயிடுச்சுமா. நீ என் கூட வா. நான் முதல்ல உன்னை கூட்டிட்டு போய் வீட்டில் விடுறேன். நீயும் பர்வீனும் வீட்டுக்கு போங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம்ல. இல்லை சிவா, எனக்கு கார்த்திகை பார்க்கணும். அவரை பார்த்தே ஆகணும். அவரையும் பார்க்கணும், ஸ்ரீயையும் பார்க்கணும். அது வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. சுபி, என் கூட வா. சிவா, நீ பர்வீனை மட்டும் கூட்டிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடு. சீனியர் சொல்கிறேன்ல சிவா, நான் சுபியை கூட்டிட்டு போகிறேன். நீ பர்வீனை மட்டும் கூட்டிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவள் இந்த நேரத்தில் தனியாக போக வேண்டாம். கூட்டிட்டு போ. பர்வீன், நீ சிவா கூட போனா எதுனா நம்ம காலையில் பேசிக்கலாம். நான் பார்த்துக்கிறேன் சீனியர். நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் கார்த்திக் சீனியரை பாருங்க. அவர்கிட்ட ஸ்ரீயை பத்தி கேளுங்க. அவர் ஏதாவது சொன்னானா எனக்கு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லுங்க. சரிம்மா. சீனியர், எனக்கு தானே சொல்லாம விட்டுறாதீங்க. எனக்கு ஸ்ரீனா ரொம்ப பிடிக்கும் சீனியர். அதனால கண்டிப்பா உங்களுக்கு எது விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க. பர்வீன், என்னம்மா பேசுறேன்? உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? நீ ஸ்ரீகாவும் எனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட போய் சொல்லாம இருப்பேனா? ஸ்ரீ பத்திர விஷயம் தெரிஞ்சதும் முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். கவலைப்படாத, நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. நிம்மதியா இரு, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சீனியர். சரி, வீட்டுக்கு கிளம்புங்க. சிவா, பர்வீன் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. சரிங்க? நான் பாத்துக்கிறேன் சீனியர். சுபி, வா போவோம். இந்த வரேண்ணா. பர்வீன், கிளம்புறேன்டி. காலையில பாக்குறேன்னா தைரியமா போயிட்டு வாடி. தள்ளி போடாத. உன்னால முடிஞ்ச வரைக்கும் சீனியரை பார்த்ததும் உன் மனசுல இருக்கதான் பேசிடுறேன். சரியா? கண்டிப்பாடி. தேங்க்ஸ் டி. நான் கிளம்புறேன். சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. சரி பர்வீன், நம்ம போலாமா? சாரி சிவா, உனக்கு எங்க வீட்டை பத்தி தெரியாது. இந்த டைம்ல ஒரு பையன் கூட போனா வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் சீனியர் இருந்தாலும் தான் அமைதியா இருந்தேன். நீ பார்த்துட்டு போ. நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன். பர்வீன், நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னது வீட்டு வாசல்லாம் கிடையாது. வா, ஒரு தெரு முன்னாடி விட்டு போனேன். இங்கேருந்து நீ தனியாக போகிறதுக்கும் ஒரு தெரு முன்னாடி இருந்து தனியாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது கூட தெரியாத ஆள்லாம் நான் கிடையாது. எனக்கும் புரியும். ஒரு பொண்ணை இந்த நேரத்துக்கு ஒரு பையன் கூட்டிகிட்டு போனால் எல்லாரும் தப்பாக தான் நினைப்பாங்கன்னு எனக்குமே தெரியும். வா, ஒரு தெரு முன்னாடி நிறுத்துறேன். போகலாமா? தேங்க்ஸ் சிவா. நான் சொன்னா நீ தப்பா எடுத்துப்பீங்கன்னு நினைச்சேன். என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். போலாம். சரிம்மா, வெயிட் பண்ணு. நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். சரி சிவா. இல்லடா, நீங்க விளையாடுங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து விளையாடுறேன். சொல்றேன்டா, நான் நாளைக்கு வரேன். இப்போ அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்கு வந்து விளையாடுறேன். சரிடா. ஏன் கடவுளே, நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேனா? அதுக்காக தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்களா? நான் பிறந்ததுலேருந்தே அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியணும். நான் கொஞ்சம் வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் எனக்குன்னு உயிருக்கு உயிராக வந்தேன் என் நண்பன் ஒருத்தன் மட்டும்தான். அவன் கூடவே என் ஸ்ரீ. எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் தான் பெருசாக நினச்சேன். ஆனால் இப்போ 2 பேருமே என்கிட்ட இல்லாமல் பிரித்து விட்டுட்டே கடவுளே. அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனா நான்? அதுக்கு தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? சரி கடவுளே, எனக்கு தண்டனை கொடுத்தேன். என்னோடவே விட்டுறேன். ஸ்ரீக்கும் சரி சக்திக்கும் சரி எதுவும் பண்ணிடாத. ஸ்ரீகுட்டி ரொம்ப பாவம். ஆனால் அவளை இவ்வளோ தண்டிக்கிறீங்க. அவள் குழந்தை கடவுளே, அவளையும் இப்படி தண்டிக்கிறீங்க? நடந்ததெல்லாம் சக்திக்கு தெரிஞ்சா அவன் உயிரே விட்டுருணும். கார்த்திக், ஃபாதர் வாங்க. ஃபாதர், கார்த்திக், என்ன ஆச்சு உனக்கு? நானும் நீட்லேருந்து ஒன்று வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஆளே சரியில்லையப்பா, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர், நான் நார்மலாக தான் இருக்கேன். கார்த்திக், நீ என்னை வாய் வார்த்தையால ஃபாதர்னு கூப்பிடுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் உன்னை அப்படி நினைக்கிறேன். நான் உன்னை என் பிள்ளையா தான் பண்ண நினைக்கிறேன். இந்த ஆசிரமத்தில் கார்த்திக்னு ஒரு பேர் சொன்னால் போதும், ஆசிரமே கலகலன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது நேற்றுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஆளே சரியில்லை, ரொம்ப டல்லாக இருக்கேன். என்ன ஆச்சுப்பா? இல்லை ஃபாதர்,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபாதர். நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே என் சன்னுக்கு என்னமோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. மை டியர் சன், இந்த அப்பா இருக்கு, இந்த அப்பாவுக்கும் மேலே இதோ நீ கும்பிட்ற கடவுள் இருக்காரு. இவங்க எல்லாரையும் நம்பு, யாருக்கும் எதுவும் ஆகாது. உன் மனசுல ஏதோ வேதனை இருக்கு, கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் தீரும். சரியா ஃபாதர்? நீங்க சொன்ன மாதிரி நடக்கணும், யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. என் சன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அவனுக்காக வேண்டிக்கிறத விட அவன் அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறது அதிகமே எனக்கு நல்லாவே தெரியும். டோன்ட் வரி மை டியர் சன். ஐயோ ஃபாதர் எங்கே தான் இருக்காரு? எப்படி இப்போ கார்த்திக் தம்பியை கூப்பிடுறது? வாங்க ஈஸ்வரியம்மா, என்னாச்சு? வந்துட்டு தங்கி தங்கி நிற்கிறீங்க, என்ன வேணும்? அது வந்து ஃபாதர், அது கார்த்திக் தம்பியா? ஓ, கார்த்திக் தேடி வந்தீங்களா? என்னன்னு சொல்லுங்க, கார்த்திக் இங்கே தானே இருக்கான். ஈஸ்வரியம்மா, என்னம்மா என்னாச்சு? கார்த்திக் தம்பி உங்களை தேடிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. மை டியர் சன், என்ன இந்த ராத்திரி நேரத்தில் பொண்ணு தேடிட்டு வந்திருக்குன்றாங்க? யாரா இருக்கும்? ஓ, ஸ்ரீ வந்திருக்காளோ? ஆமாம், ஸ்ரீயா தான் இருக்கும். நானும் போய் முதல்ல ஸ்ரீயை பார்க்குறேன். ஃபாதர், எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீ தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அடு, ஸ்ரீ குட்டியா? சரி சரி கார்த்திக், நீ போ, நீ போய் முதல்ல ஸ்ரீ குட்டியை பாரு. நானும் பின்னாடியே வரேன். நானும் ஸ்ரீ குட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வரேன், நீ போய் பார்த்து பேசிட்டு இரு. சரிங்க ஃபாதர், நான் போகிறேன். நான் போய் ஸ்ரீயை பார்த்து பேசிட்டு இருக்கேன். போ கார்த்திக். சரிங்க ஃபாதர், எனக்கு அங்கே வேலை இருக்கு, நானும் போறேன். இருங்க ஈஸ்வரியம்மா, பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்களா? அதெல்லாம் எப்படி சாப்பிட்டேன் ஃபாதர்? நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேல் ஃபாதர் போய் சாப்பிட போறேன். சாப்பிட்டு தான் எல்லா பாத்திரமும் கழுவணும். என்ன ஈஸ்வரியம்மா, நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு எந்த வேலையா இருந்தாலும் பாருங்க, பொறுமையா பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் ஈஸ்வரியம்மா, நாளைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் சொல்லியிருக்கேன். அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் பார்த்துருங்க. காலையில் கரெக்டாக 8 to 9 மணிக்குள்ளார அபிஷேகத்தை பண்ணணும். பண்ணிடலாமா? கண்டிப்பா ஃபாதர், அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிடலாம். ஏன் ஈஸ்வரியம்மா சிரிக்கிறீங்க? இல்ல ஃபாதர், இந்த ஆசிரமத்துல தான் நான் எல்லாமே பார்க்குறேன். அபிஷேகம் பண்றது, பைபிள் படிக்கிறது, குரான் வாசிக்கிறதுன்னு எல்லாமே இதில் நான் பார்க்குறேன்னா மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு. அதான் ஃபாதர், அந்த சந்தோஷத்துல தான் சிரிச்சேன். ஆமா ஈஸ்வரியம்மா, நம்ம ஆசிரமத்தை எல்லாமே நிறைஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லை, சந்தோஷமும் சேர்ந்து நிறைஞ்சிருக்கணும். இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான். கண்டிப்பா ஃபாதர், இங்க இல்லாதது எதுவுமே கிடையாது. நான் வந்து இவ்வளோ நாள்ல இங்க எல்லாமே பார்த்துட்டேன். ஸ்ரீதான் வந்திருப்பான், அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் வந்திருக்கான். அம்மா கூட வந்தாலும் அப்பா கூட வந்தாலும் தெரியணும். முதல்ல அவளை போய் பார்ப்போம். ஸ்ரீ 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 சக்தி, டே சக்தி. மனசே மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம், ஒத்தையில உலகம் மறந்து போச்சு, ஒன்றாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? நண்பன் வேண்டும் என்று அந்த மரணம் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டி செல்ல குடிக்கின்றதா? சார், அதான் வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்க எங்களை கூட்டிட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க சார். நான் திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் சார். நான் ஜீப் எடுத்துட்டு போயிடுறேன் சார். காலையில வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். கோபால், வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு போனா எப்படி? வாங்க, வீட்டுக்குள்ள வந்து அம்மா கையால காஃபி குடிச்சிட்டு போங்க. உங்களுக்கு தான் அம்மா போடுற காஃபி ரொம்ப பிடிக்கும்ல. வாங்க கோபால். சார் சார், இந்த டைம்ல போய் காஃபி, காலையில வந்து அம்மா கையில காஃபி வாங்கி குடிக்கிறேன் சார். இப்போ வேணாமே சார், கிளம்புறேன் சார். கோபால், நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை விட மாட்டேன். நான் மட்டும் மாட்டணும், நீங்க மட்டும் ஓடணுமா? விட மாட்டேனே, வாங்க. சார், உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா சார்? கோபால், அதே கேள்வி நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது புரியுதுங்களா கோபால்? இருங்க, அவங்களையும் கூப்பிடுறோம். உள்ள போய் அம்மா கிட்ட 2 பேரும் சேர்ந்து தான் பேசணும். என்னை விட நீங்க தான் பேசணும். மனசுல வச்சுக்கோங்க. சார், மேடம், இதுதான் எங்க வீடு. வாங்க. மேடம், உங்களையும் என்ன, உங்களை தனியா கூப்பிடணுமா என்ன? வாங்க மேடம். சார், இப்படி யோசிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கூப்பிடுங்க. கோபால், நீங்க தான் தைரியம் சார் ஆச்சு. எங்க நீங்களே கூப்பிடுங்க பார்க்கலாம். சார், உங்க அம்மாவை போய் நான் எப்படி சார் கூப்பிட முடியும்? அது தப்பு சார். உங்க அம்மாவை நீங்க தான் சார் கூப்பிடணும். இப்போ எங்க அம்மா வந்தா நான் கூப்பிட்டுருப்பேன் சார். கோபால், இல்லாத சாக்கெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுங்க. சார், எனக்கு தைரியம் இல்லைதான். உங்களுக்கு இங்க மட்டும் என்னவா? அதேதான். அம்மா வந்து பார்த்து என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு பயமா இருக்கும். என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. சார், அதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க சார். தைரியமா கூப்பிடுங்க சார். நான் பக்கத்துல இருக்கேன் சார், கூப்பிடுங்க சார். கோபால், என்னை வச்சு நல்லா பண்றீங்க. இருங்க, கூப்பிடுறேன். மா மா மா, எங்க இருக்கீங்க?
இந்த நேரத்துல வரேன். ராஜா, என்னப்பா ராஜா, இன்னத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன்? என்னாச்சு? என்ன ராஜா, எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன்? அம்மா அது வந்து வாங்க, இங்க வாங்க. ராஜா வந்திருக்காங்க வீட்டுக்கு. என்னன்னு தெரியலங்க, இந்த நேரத்துல வந்திருக்காங்க. வாங்க. அம்மா அம்மா இந்த மனுஷன் என்ன பண்றது தெரியல. வாங்க, ராஜா வந்திருக்காங்க. ராஜா ராஜா என்னப்பா என்ன நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கேன்? என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்? கடவுளே, உள்ள வீட்டுக்கு வந்தது ஒரு குத்தமா? 2 பேரோட அதிர்ச்சி தாங்க முடியலையே. அது சரி, இவர் ராத்திரி நேரத்துல வீட்டுல இருந்தா தானே திடீர்னு ஒரு நாள் இப்படி வந்து நின்னா அப்பா அம்மா அதிர்ச்சியாக தான் செய்வாங்க. நானும் அதான் கேட்டுட்டு இருக்கேன். இவன் திடீர்னு வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, நீங்க கேளுங்க அவங்ககிட்ட. நான் கேட்க அப்படி கல்லாட்ட நிக்கிறாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்குங்க. ஒருவேளை ராத்திரி வேலை செஞ்சு ஏதாவது பேய் பிடிச்சிருக்குமாங்க? பிள்ளைய பாத்தீங்களாங்க, பேய் அஞ்ச மாதிரி நிக்கிறான். லட்சுமி, நீ சொல்றது உலகம் சரிதான். இந்த ராத்திரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை எது பேகி அடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பாரு, உள்ள முகமே வாடி போயிருக்கேன். டேய் ராஜா ராஜா, என்னப்பா இது வந்து அப்பா கிட்ட சொல்லுப்பா. அப்பா இருக்கேன். ராஜா, அம்மாவா இருக்கேன்ப்பா. அம்மா கிட்ட எதாவது சொல்லுப்பா. ஏதாவது மோகினி அடிச்சுச்சாப்பா உன்ன? உடம்பு கிடம்பு சரியில்லையாப்பா? ஐயோ அம்மா, என்ன எதுவும் பேச விடுங்கம்மா. மோகினி அடிச்சுச்சா பேய் அடிச்சுட்டானு? ஏமா ராத்திரி நேரத்துல தெரியாம வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு இவ்வளவு இதுவா? அம்மா கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருங்கம்மா. நான் ஏன் வந்தேன்னு உங்களுக்கு நிதானமா விஷயத்தை எடுத்து சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. ஏப்பா ராஜா, ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வரான்னு சொன்னா கூட கேட்கவே மாட்டேன், வரவே மாட்டேன். இன்னைக்கு கூட பாரு, ஹாஸ்பிட்டல் என்ன கூட்டிட்டு பக்கத்து தெருவில் இறக்கி விட்டுட்டு போனேன். வீட்டுக்கு கூட வந்து விட்டுட்டு போல. ஆனா இப்ப வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க, எனக்கு பயமா இருக்குடா. உடம்பு கிடம்பு சரியில்லையாடா. டே கண்ணா, அம்மா கிட்ட சொல்லுடா கண்ணா. இங்க பாரு, எது வந்தாலும் அம்மா பாத்துக்கிறேன். எது வந்தாலும் சொல்லு. என்ன பாச்சு, மோகினி ஏதாவது அடிச்சுச்சாப்பா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. இதுக்குதான் சொல்றது, காலகாலத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு. கேட்டியா பாத்தியா? காலகாலத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா ராத்திரி நேரத்துல வீடு அடங்கியிருப்பேன். இந்த மாதிரி நைட் டியூட்டி அது இதுன்னு எடுத்துக்க மாட்டானா? என் பேச்சு எங்க கேட்கறேன், கேட்க மாட்டேன். நீதான் இப்ப பாரு, நீ எப்படி வந்து நின்றுட்டு இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. எனக்கு கையும் உடல காணல. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நான் ஏன் வந்தேன்னு தெரியாம நீங்க மட்டும் ஏதாவது பேசிக்கிறேன். அம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் இப்போ வீட்டுக்கு வந்தோம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். நீங்க மாட்டேன்னு சொல்லாம அதை செஞ்சு கொடுக்கணும். கொடுப்பீங்களாம்மா? அப்பா நீங்களும் தான். என்ன ராஜா, இது 3வது மனுஷன் கிட்ட கேட்காம கேட்டுட்டு இருக்கேன். அம்மா அப்பாவும் நீ ஏதாவது கேட்க மாட்டியா? உங்களுக்கு செய்ய மாட்டேமா நீங்கிட்டு இருக்கோம். நீதான் வாய்க்கு வந்து எதுவுமே கேட்க மாட்டீங்க. என்னப்பா என்ன வேணும்னு சொல்லு. எது வந்தாலும் அப்பா செஞ்சு தரேன். எதுனா வேணுமா வாங்கிட்டு வந்து தரணுமான்னு சொல்லு. எது வந்தாலும் அது எந்த மூலையில இருந்தாலும் சரி, நான் வாங்கிட்டு தரேன்ப்பா. ஆமாடா கண்ணா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அம்மா எல்லாமே பண்ணி தரேன்ப்பா. என்னன்னு வாய் தரேன்னு சொல்லுப்பா. அம்மா ஒரு நிமிஷம். உள்ள வாங்க. ஏங்க, உங்களுக்கு விஷயம் என்னன்னு புரியுதா? இந்த ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அவ கையில பேக் வேற இருக்கு. ஏங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா? லட்சுமி, நான் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க, என் பையன் பொடி வச்சு பேசுறதும் நான் என்ன கேட்க போறேன், எது கேட்க போறேன்னு படப்படப்பா இருந்தாங்க. இப்பதானே தெரியுது, இந்த ராத்திரி நேரத்துல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு வேற துணிமணி எல்லாம் எடுத்துட்டு பேக்கோட வந்திருக்கு. நம்ம பையன் கையை பிடிச்சிட்டு வந்திருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? ஏங்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோமா? ஐயோ சாமி, நான் இல்ல. நம்ம முதல்ல இங்கிருந்து வெளியில கிளம்பும். ராஜா, நீ என்னமா கேட்க போறீங்க, எது கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப புரிஞ்சிச்சு நீ என்ன கேட்க போறேன்னு. அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, டேய் ராஜா, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டோம். இங்க பாரு, நீ எதை நினைச்சு கவலைப்படாத. அம்மாவும் அப்பாவும் இருக்கும், எது வந்தாலும் பாத்துக்கலாம். அப்பா நான் என்ன சொல்றேன்னா, ராஜா அது அப்படி சொல்றாருல, நீ எதை நினைச்சு கவலைப்படாத கண்ணா. நான் இருக்கேன். பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. ஐயோ, என் கண்ணியே பட்டுற போல இருக்கு. அம்மாடி என்ன சொல்ல, எனக்கு கையும் உள்ள காலம் உள்ள. சரி ராஜா, இங்க பாரு ராஜா, நீ எதை நினைச்சு பயப்படாத. அம்மா அப்பாவும் பாத்துக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அம்மா இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ இப்பவே தொண்டை கண் துணியை கண்ணு ஓடிடுவேன். ஐயோ, அம்மா அப்பாவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ராஜா, நான் இன்னைக்கு இந்த கேலண்டர் பார்த்தேன். நாளைக்கு முகத்த நாள் தான். நாளைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடும். நம்ம எதுக்கு ரொம்ப நாள் கடத்தி போட்டு போகணும். அப்படி ரொம்ப நாள் கடத்தணும்னு வச்சுக்கேன், ஏதாவது பிரச்சனை வந்துடும். நம்ம எது வந்தாலும் நாளைக்கு முடிச்சிடும். சரியா? அம்மா நீ அமைதியா, நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது. நான் அப்பா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறேன். ஏங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொன்னது கரெக்ட் தானே? நாளைக்கு முகத்த நாள் தாங்க. நாளைக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுமா? ஐயோம்மா, என்ன நாளைக்கு முடிச்சுக்க போறாங்க? முகத்த நாள் சொல்றாங்க. ஓ, நாளைக்கு வீடு பால் காய்ச்சணும்ல, முகத்த நாள் தானே காய்ச்சுவாங்க, அதான் சொல்றாங்க போல இருக்கு. லட்சுமி எனக்கு என்ன, நம்ம இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம். எந்த நாளா இருந்தானே நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வரேன்னா அது நல்ல நாள் தானேம்மா. இங்க பாரு, நீ முடிவெடுத்து நான் முடிவெடுத்து என்ன பிரயோஜனம்? வரப்போற பொண்ணு கிட்ட கேளு, அந்த பொண்ணுக்கு நாளைக்கு நாள் ஓகேவான்னு கேளு. அந்த பொண்ணுக்கு ஓகேனா நாளைக்கு எடுத்து முடிச்சிருவோம். ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். இவன்கிட்ட எனக்கு கேட்கறத நம்ம வந்தவகிட்ட தான் கேட்கணும். நாளைக்கு முடிச்சிருமான்னு கேட்டுரும். இருங்க, நான் கேட்டுறேன். கேளு கேளு. அம்மாடி ராஜாத்தி. சொல்லுங்க ஆண்டி. எங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு என்ன ஆண்டின்னு கூப்பிடுச்சு. ஐயோ, எனக்கு வெறி வெக்கமா இருக்குங்க. ஏங்க, எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ அம்மா, ஓ லட்சுமி, உனக்கு சந்தோஷமா இருக்கேன், ஆனா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கேன். ஏங்க? அப்புறம் என்ன,
இன்னும் மட்டும் தான் ஆண்டின்னு கூப்பிட்டுருக்கான். என்ன அங்கிள்னே கூப்பிடுங்க. ஏங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மாறி மாறி கூப்பிட போறாங்க. அதுக்குள்ள பொறாமைய பாரு. சரி ரொம்ப பொறாமப்படாதீங்க. ராஜா சார், ரொம்ப கஷ்டம். இவர் எப்படிதான் இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாருன்னு தெரியலையே. அம்மாடி ராஜாத்தி, நாளைக்கு முகூர்த்த நாளுமா? நாளைக்கு முடிச்சிடுவோமா? ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது சரிதான். நாளைக்கு முடிச்சிடும். முடிச்சிடுவோமா? ஏங்க, அவங்க என்ன கேட்டாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நீங்க முடிச்சிடுவோன்னு சொல்றீங்க? நாளைக்கு முகூர்த்த நாள் சொன்னாங்கல்ல. நாளைக்கு முகூர்த்த நாள்னா பால் காய்ச்சறதுக்கு நல்ல நாள் தானே. நாளைக்கு நாங்க பால் காய்ச்சிடுறோம். அதான் நாளைக்கு முடிச்சிடலாம். ஓ, நீங்க அப்படி முடிச்சிடலாம். ஆனா இவங்க என்ன முடிச்சிடலாம்னு கேட்டீங்கன்னா என்ன முடிச்சிருவீங்க? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுமா. டேய் ராஜா, இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இனி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. எப்படா விடியோன்னு இருக்கு. விடிஞ்சதும் வேலையா எல்லாத்தையும் முடிச்சிடணும். அப்பதான் அம்மாக்கு திருப்தியா இருக்கும். அம்மாக்கு மட்டும் இல்ல, அப்பாவுக்கு திருப்தியா இருக்கும். அம்மா, வேற ராஜா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. அம்மா இருக்கேன், அப்பா இருக்காங்க. நீ எதை நினைச்சு வருத்தப்படாத. பொண்ணு வீட்டுல இருந்து யார் வந்தாலும் சரி, நான் பார்த்து பேசிக்கிறேன். நீ கவலைப்படாத. பொண்ணு வீட்டுல இருந்து அம்மா கொஞ்சம் இருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. உள்ள வாங்க. ராஜா, இவங்க யாருப்பா? முதல்ல இவங்கள தான் கூப்பிட்டுருக்கணும். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். அம்மா, இவங்களுடைய அம்மா அப்பா. அம்மா அப்பாவா? என்ன இது? என்னங்க இது? பொண்ணு வீட்டுல இருந்து பொண்ணு மட்டும் தான் கூட்டிட்டு வந்தான்னு பார்த்தாக்கா பொண்ணு வீட்டையே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதான லட்சுமி, பொண்ணு வீட்டுல சம்மதிச்சிருக்க மாட்டாங்க, பொண்ணு மட்டும் கூட்டிட்டு வந்திருப்பான்னு பார்த்தா இவங்க பொண்ணு வீட்டுல இருந்து அம்மா அப்பான்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். ஒருவேளை 3 பேரையும் இழுத்துட்டு ஓடி வந்துட்டானோ? ஏங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலங்க. ஒருவேளை பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் இதுல சம்மந்தம் போல இருக்குங்க. அதனால கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம்னு ஒருவேளை எல்லாரும் மொத்தமா வந்துட்டாங்களோ? அம்மா அப்பா, அதான் நம்ம பொண்ணு கூப்பிடுறாங்களோ, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆமால, அவங்க கிட்ட கேட்போம். ராஜா, என்னப்பா நடக்குதுங்க? அம்மா, ஆரம்பத்துல நான் சொல்றது கேளுங்க என்ன நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். அம்மா, இவங்களுக்கு நம்ம வீட்டுல ஒரு வீடு காலியா இருக்கலாம், அதுல வாடகைக்கு விடுறதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். என்னது, வாடகைக்கா? வாடகைக்கே தான். ராஜா, அப்ப நாங்க நினைச்சது இல்லையா? அதுக்குதான் நான் என்ன சொல்ல வரேன்னு ஆரம்பத்திலேயே கேட்கணும்னு சொல்றது. நீங்களா முடிவு எடுத்துட்டா என்னமா அர்த்தம்? எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க என்ன நினைச்சாங்க? ஹாய் டியர்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்னுட்டு. அது என்னன்னா, இவர் பற்றி தெரியும்ல, இவர் என்கிட்ட ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஏஜ் சொல்லவா? சரி, ஓகே, சொல்லுங்க. 38 ஆகுது. ஓகேங்களா? இவருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ எனக்கு உங்களுடைய விஷஸ் கண்டிப்பாக வேணும் டியர்ஸ். மறக்காம என் செல்லக்குட்டிக்கு, என் செல்லம்மாவுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஓகே, சரி, இது வேற. ஓகே டியர்ஸ், இது மாதிரி தினமும் என்னால் வீடியோவில் வந்து பேச முடியுமாங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் பேசுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணேன். ஏன்னா அப்படி பேசினா மட்டும்தான் எங்களுக்கு அது சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் இப்போ போயிட்டுருக்கு. ஓகே ஓகே டியர்ஸ், மறக்காமல் சீரியஸ் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி நாங்கள் லைவ் வரலாம் தான் இருந்தோம். நான் டியூஸ்டே வரேன் லைவ். ஏன்னா டியூஸ்டேவும் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ கண்டிப்பாக நான் லைவில் வரேன். என்னென்னு அன்றைக்கி நான் லைவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பாய்.